சகரியா 12 1 முதல் 6 வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. 1967 2025 வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் அதில் இருக்குது. இன்னும் நடக்கிற சம்பவங்கள் அதில் இருக்குது. குறிப்பாக நம்ம வாழ்கிற இந்த ஜென்ரேஷனுடைய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் அந்த 6 வசனத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 வசனத்தை இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ 6 வாசிங்க திருப்பி. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டு எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் தான் இப்பொழுது நடக்குது. இதோடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் உள்ளதான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதான் 2வது யுத்தம். 1967 கவனிங்க, 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்த யுத்தம் நடந்தது. இது எதுக்கான யுத்தம்னா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஓய்வு நாள் யுத்தம், யாம் கியூபர் வாரும்பாங்க, 6 நாள் யுத்தம், 6 days வாரும்பாங்க. இது எருசலேமுக்கான யுத்தம். கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு நேபுகாத் நேச்சார் காலத்தில் அவங்க கையை விட்டு போன எருசலேம் திரும்பி 1967 தான் வருது. கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு எருசலேம் இப்போ தான் அஃபிஷியலாக உள்ள நுழையிறாங்க. இஸ்ரவேலர்கள் உள்ளே நுழைஞ்சு எருசலேமை தங்கள் வசப்படுத்துகிறாங்க. சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் அல்ல, அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும்னு இருக்கு இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்குச்சு. தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இப்போ எருசலேம் 1967 அவங்க கைக்கு வந்துச்சு. சகரியா 12:6 ஒரு பகுதி குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. குடியேறியாச்சு. இப்போ நைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? நைட்டில் ஏன் அதை போட்டிருக்கிறோன்னா, ஜனங்க அங்கே குடியேறினா தான் அங்கே என்ன இருக்கும், நைட்டில் லைட்ஸ் இருக்கும். அதுக்கு தான் நைட் போட்டிருக்கிறோம். இது பகல், இது இரவு. ஸோ கர்த்தர் சொன்னபடி சகரியா 12:6 கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு நேபுகாத் நேச்சர் காலத்துக்கு பிறகு அங்கே குடியேறியாச்சு. ஆனால் அதில் இன்னொரு வார்த்தையை கர்த்தர் அங்கே சொல்கிறார் பாருங்களேன். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தன் ஸ்தானமாகிய எருசலேம். அப்போ எருசலேமுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கூட இஸ்ரேலிய பிரதமர் சொன்னார், பெஞ்சமின் நெதன்யாகு சொன்னார், அவர் எட்டர்னல் கேபிட்டல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவார். என்ன வேர்டு? எட்டர்னல் கேபிட்டல். அப்படின்னா என்னதுன்னா நித்திய தலைநகரம். எருசலேமுடைய பேர் என்னது? நித்திய தலைநகரம். இப்போ 1967 நாடு இந்த பட்டணம் வந்துடுச்சு. ஆனால் தலைநகராக மாறல. ஏன்னா மாற்ற முடியாது. அதை மாற்றணும்னா ஐநா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதை சுற்றி கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேமை தலைநகராக மாற்ற விடாதபடிக்கு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காரணம் இல்லை. கர்த்தருடைய நேரம் வரவில்லை. கர்த்தருடைய டைம் வந்துச்சுன்னா அது தலைநகராக மாறிடும். அவ்வளோதான் விஷயமே. 1967 கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் எருசலேம் தலைநகராக மாறவே இல்லை. அந்த நேரம் வந்துச்சு. கரெக்டாக 50வது வருஷம், ஜூபிலி வருஷம். சரியாக ட்ரம்ப் வந்தார். டொனால்ட் ட்ரம்ப் ஃபஸ்ட் டைம் வந்தார். வரும்போது அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க அப்பா தாத்தாலாம் பிஸ்னஸ் மேன். அவர் பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன்லாம் சொல்லக்கூடாது, கோல்டு ஸ்பூனும் சொல்லக்கூடாது, பிளாட்டினம் ஸ்பூன். பிறந்ததுலேருந்து அந்த ஆள் மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர். அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதியை விட்ட சேஃபான கார் இருக்குது அவர்கிட்ட. அவர் அவ்வளோ பெரியதான ஒரு ஆள். அவர் திடீர்னு நான் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன்னாரு. ஆனால் ட்ரம்ப் பணக்காரர் தான், ஆனால் மக்கள்கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திடீர்னு ரோட்டில் இறங்கி விளையாடிக்கிட்டு இருப்பார், WWF விளையாடுவார். அப்புறம் திடீர்னு போயிட்டு மெக்டொனால்ட்ஸில் பர்கர் சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகள் நிறைய செய்வார். ஜாலியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு நடிகைகளோட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். எல்லாம் செய்வார், சேட்டை பண்ணுவார் நரம்பா. இப்போ இவரை எதிர்த்து நிற்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹிலாரி கிளின்டன். ஹிலாரி யாருன்னு கேட்டிங்கன்னா கிளின்டனுடைய மனைவி. ஏற்கனவே கிளின்டன் 8 வருஷம் ஜனாதிபதியாக இருந்தார். இந்த அம்மாவுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். 10ஆவதுக்கு ஒபாமாவுடைய பீரியடில் இந்த அம்மா தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர். ஸோ அதனால் இந்த அம்மாவுக்கு அரசியல் பயங்கர கை தேர்ந்தவங்க. இந்த அம்மா தான் எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா அமெரிக்காவே சொல்லிடுச்சு, எதுக்கு இந்த ஆளுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை, ஹிலாரி தான் ஜெயிக்க போகிறாங்க. பகிரங்கமாக வெளியே செலிபிரிட்டிஸ், அதாவது பெரிய பெரிய ஆளுங்களை வீடியோவில் பேசுவாங்க, இந்த கோமாளிக்கு ஓட்டு போடாதீங்க, இவர் இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, அரசியலே தெரியாத ஆள் அமெரிக்காவுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்லாம் சொன்னார். ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க,
நாம் பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. கர்த்தர் ஒருத்தனை கொண்டாடுறாருன்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க ட்ரம்ப் தோக்க போறாருன்னு, பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ட்ரம்ப் ஜெயிச்சதை யாராலையுமே நம்பவே முடியல, ட்ரம்ப்பாலையும் நம்ப முடியல. நம்ம ஜெயிச்சிட்டோமா, என்ன நடந்துச்சு, எப்படி ஜெயிச்சோம், ஏன் ட்ரம்ப் ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாரும் எலெக்ஷனில் நிற்கும் போது நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி வாக்குறுதி கொடுப்பாங்க. அதில் ஒரு வாக்குறுதி என்னென்னா, நான் ஜெயிச்சு வந்தால் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவேன். ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் பெருவாரியான ஓட்டுகள் யூதர்களுக்கும் இருக்குது. அவங்க ஓட்டை வாங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போது ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே ட்ரம்ப்பை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அமெரிக்காவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதமே எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஆனால் பதவியேற்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் தான் வரும், கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் வரும். அப்போ அவரை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, இப்போ இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப கூலாக, மற்ற ஜனாதிபதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆலோசித்து நல்ல முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் ரொம்ப கூலாக, மாற்றிடலாம், நான் வந்தோன்னே ஃபஸ்ட்டு அதை பண்ணிடுவேன்னாரு. இப்போது எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா இந்த ஆளு கிறுக்குத்தனமாக பண்ணிடுவான் போல எதையாவது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணாங்க. அதுதான் சகரியா 12:3-4 வாசிங்க. நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்துச்சு. இங்க பாருங்க, பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட 22 அரபு நாடுகள் அகேன்ஸ்டா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, யூரோப்பியன் யூனியன்ல 28 நாடு இருக்கு, அதுவும் அகேன்ஸ்டா மாறிடுச்சு. அந்த டே 1ல் 50 நாடு அகெயின்ஸ்ட், ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுச்சு. ட்ரம்ப்பு இந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமை 2ஆ பிரிங்கன்னு சொன்னாங்க. யார்? இந்த நாடுகள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்கும். அடுத்து உலக யுத்தத்துக்கு நான் சொல்கிற இந்த ஒரு லைன் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை 2ஆ பிரி. பழைய எருசலேம், புதிய எருசலேம்னு இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அந்த பழைய எருசலேமை பாலஸ்தீன்கிட்ட கொடுத்துரு, புதிய எருசலேமை யார்கிட்ட கொடுத்துருங்க, யூதர்கள்ட்ட கொடுத்துருங்க, பிரச்சனை சால்வ்டு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சொல்லுது. ட்ரம்ப் சொல்கிறாரு, இஸ்ரேல் சொல்லுது, அதெல்லாம் ஒரு புடி கூட கொடுக்க முடியாது, மொத்தம் எங்களுக்கு தான் சொல்லுது. கேட்கும் போது இது கரெக்டாக இருக்கும். கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்கிறது நியாயம் தானுங்க, உலக நாடுகள் பாதியாக பிரிச்சுட்டா ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது, வராதில்ல, உலக யுத்தத்தை தடுத்துடலாம்ல, இப்படி இஸ்ரேலும் ட்ரம்ப்பும் அடம் முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது, கவனிங்க. இப்போ இந்த உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஐநா சபையில் போய் ஒரு கேஸ் கொடுத்து ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க, எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி. இப்போது இந்த தீர்மானம் வந்த உடனே உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக, அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. எத்தனை பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 128 பேர் ஆதரவு, ட்ரம்ப்பு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப்புக்கு ஆதரவு பார்த்தீங்கன்னா 8 பேர் தான் ஆதரவு. இங்கே காட்டுவாங்க பாருங்களேன், அந்த ஓட்டெடுப்பை காட்டுவாங்க, அவ்வளோதான் ஆதரவு. ஸோ இது இல்லாமல் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரலைங்க, நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோன்னு ஒரு 36 பேர் இருந்துட்டாங்க, ஆப்சென்ட். அவங்கெல்லாம் ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் உண்மை. 9 பேர், அது ஒரு 128. இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க 128 பேர். இப்போ என்ன ஆயிடுச்சு, எருசலேமை தலைநகராக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது, 2ஆ பிரிங்க, ஒன்று யார்கிட்ட கொடுங்க, பாலஸ்தீன்கிட்ட கொடுங்க, ஒன்று இஸ்ரேல்கிட்ட கொடுங்கன்ட்டு தீர்மானம் போட்டாச்சு. ஐநா சபையில் தீர்மானம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை, இதுக்கு மேலே நடக்குமா? ஆண்டவர் சொன்னது எருசலேம் இஸ்ரேல்கிட்ட கொடுப்பேன்னு, திரும்ப தலைநகராக மாற்றுவேன்னு. இங்கே எருசலேமே பாதியாக போயிடுச்சு, தீர்மானம் போட்டாச்சு. இதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுற அந்த வல்லமையை நீங்கள் பார்க்கணும். இப்போது ஐநா சபையில் 5 நாடுகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு, அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு பேர். அதாவது அவங்க சொன்னாங்கன்னா மிச்சம் யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அவங்க சொன்னது தான் அப்படின்னு 5 பேருக்கு மட்டும் உண்டு. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, இந்த 5 பேருக்கு மட்டும் அப்படி ஒரு வல்லமை உண்டு. அதுக்கு பேர் வீட்டோ பவர். இதில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறத கிட்டத்தட்ட 3 நாடுகள் ஆதரவு தெரிவிக்குது. ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ரஷ்யா ட்ரம்ப்புக்கு ஃப்ரெண்டு, அதனால் அதை ஒன்றும் சொல்லாது. சைனா மட்டும்தான் இதுக்கு எதிர்ப்பு.
இப்போ இப்படி போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் சொன்னார் வீட்டோ பவரை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னாரு. பொதுவாக வீட்டோ பவரை அவங்க நாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க, இன்னொரு நாட்டுக்காக என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. ட்ரம்ப் சொன்னார் வீட்டோ பவரை பயன்படுத்துகிறேன், இந்த தீர்மானத்தை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகரம் என்று அனௌன்ஸ் பண்ணினார். அல்லேலூயா. 3000 வருஷம் கழித்து இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. இங்கே இருக்கு பாருங்க, ட்ரம்ப் ரெகக்னைஸ் இஸ்ரேல் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல்ஸ் கேபிட்டல். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமியின் ராஜாக்கள்லாம் ஏகமாய் கூடி நின்றார்கள். 128 நாடு அகைன்ஸ்டு. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பிறகு இந்த டெக்னாலஜி காலத்தில், சேட்டிலைட் காலத்தில், அறிவியல் வளர்ச்சி வளர்ந்த காலத்தில், படிப்பறிவு உச்சத்தில், ஞானம் பெருகி இருக்கிற காலத்தில் கர்த்தரோட வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவில்லை. 100% கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நாம என்ன சொல்கிறோம்? டெக்னாலஜி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, சேட்டலைட் வந்துருச்சு, மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. இப்போலாம் கர்த்தருடைய வார்த்தை நடக்குமா? இன்னும் டெக்னாலஜி வளரட்டும், ஏஐ டெக்னாலஜி வரட்டும், உலகமே என்ன வேணால் ஆகட்டும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னால் செய்வார், அவ்வளோதான். அது என்ன காலமாக இருந்தாலும் கர்த்தர் கவலைப்பட போகிறதில்ல. இன்றைக்கி பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எப்போவும் சொல்வேன், குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. போனால் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, எடுத்து ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. பாருங்கள், வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு சான்ஸே இல்லைன்றவாங்க. உடனே அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க, ஐவி மெத்தட்னு ஒன்று இருக்குது, இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்கள் விசுவாசப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தோன்னே அதை வாங்கிடுங்க கையில். வாங்கி வச்சோடனே அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு நேராக ஆண்டவர்கிட்ட போங்க, ரிப்போர்ட்டை தூக்கி பிடிங்க. ஆண்டவர் மெடிக்கலி சொல்லிருச்சு முடியாதுன்னு, இதுக்கப்புறம் தான் மிராக்கலி முடிய போகுது. மெடிக்கல் எங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அங்கே மிராக்கல்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்னாங்க நடக்கும், அவ்வளோதான். நாங்கள் ஒரு சமீபத்தில் பன்ருட்டின்னு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு 6 வயசு பிள்ளை தான், அது 4வது நம்ம தான் படிக்குது. 6 வயசு பிள்ளை, 6-8 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. கேன்சரில் 4th ஸ்டேஜ், பிள்ளை சாக போகுது. டாக்டர் சொல்கிறாங்க பிள்ளை பிழைக்காது, அவ்வளோதான், ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மண்டையை மொட்டை அடித்து மண்டையை ஓப்பன் பண்ணியாச்சு. C4 பிள்ளை சாக போகுதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை ஏசப்பா என்னை சுகமாக்கிடுவார், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. டாக்டர்ஸ் எல்லாம் சரி பிள்ளை ஏதோ சொல்லுது போலன்ட்டு உள்ளே போகிற வரைக்கும் அந்த பிள்ளை பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் வீடியோ பார்த்தோம், வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. போய் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னாங்க, எங்களால் முடிஞ்சது பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் 72 மணி நேரத்துக்கு பிள்ளை என்ன செய்யாது, கண்ணு திறக்காது. அதுக்கப்புறம் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், அந்த கிருமி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. 3 மணி நேரத்தில் பிள்ளை கண்ணை திறந்துருச்சு, எழுந்திரிச்சு உட்காந்து கையை தட்டி பாட்டு பாடுது. பிள்ளை சொல்லுது, ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏசப்பா என் கூட வந்து நின்றுட்டு சொன்னார், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சுகமாயிருவேன்னு சொல்லி. இப்போ அந்த பிள்ளை சுகமாகி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ அந்த பிள்ளை சுகமாகி ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளையை கூட்டு வந்து காட்டினாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய நல்லா முடி வளர்ந்து அழகாக போகுது. அந்த பிள்ளை சொல்லுது, ஏசப்பா எனக்கு சுகம் தருவார், அவ்வளோதான். நீ C4 சொல்லு, நீ சுகமாகாதுன்னு சொல்லு, மெடிக்கலி முடியாதுன்னு சொல்லு, ஆனால் செய்கிறவர் ஒருத்தர் மேலே உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி C4ம் கிடையாது, C5ம் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு சகோதரி, தமிழ் சகோதரி, கணவரோடு கூட பயங்கர சண்டை. அந்த அம்மாவுக்கு உயிர் வாழ ஆசை இல்லை. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, டெய்லி பயங்கரமாக குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் செஞ்சு கடைசியில் அவங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லிவர் கிட்னி எல்லாம் அவுட், முடிஞ்சிருச்சு. கணவர் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால், கணவர் இன்னொரு மனைவியோட இதில் இருக்கிறார், இன்னொரு பொண்ணோட. இப்போது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சாச்சு. 3 மணி நேரத்தில் அந்த அம்மா செத்துருவாங்க சொல்லியாச்சு. கணவரை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மனைவி இறந்துருவாங்க, நீங்கள் பரியலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, சைன் பண்ணுங்கன்னு சைன் பண்ணியாச்சு. இப்போது கணவர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் அடுத்த மனைவியை திருமணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இந்தம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சு, படுத்து கிடக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஒயிட் நர்ஸ்னால் வெள்ளைக்கார நர்ஸ் வந்திருக்காங்க. வந்து சொன்னாங்களாம், எழுந்திரிச்சு உட்காந்து பைபிள் வாசி, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் சாக போகிறேன், நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே நான் பிழைக்கிறதுக்கு என்ன இல்லை, வழியே இல்லை. அந்த அம்மா சொல்லிச்சா, வாழ்நாள் முழுக்க பைபிள் வாசிப்பேன்னு சொல்லிப்ப உனக்கு சுகமாகும் அப்படின்னு. இந்த அம்மா சொல்லியிருக்கு, வாழ்நாள் முழுக்க நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன்,
ஏசப்பாவை தேடுவேன்னு சொல்லியிருக்கு. 3 மணி நேரம் கழித்து அங்கே ஒரு கருப்பு நர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்குது. அந்த அம்மாவுக்கு கை கால்லாம் உதறி மயக்க வரா மாதிரி ஆகி, ஏன்னா ஆல்மோஸ்ட் போனோம், தண்ணி கூட உள்ளே போகாது, சாப்பிட்றேன்னு கேட்குறாங்கன்னொன்னே அந்த அம்மா டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நைட்டு டாக்டரு நைட் போட்டிருந்த நைட் பேண்ட் ட்ரெஸ்ஸோடு வராரு. எப்படி இந்த அம்மா பேசும், எப்படி கேட்கும், அதுவும் சாப்பிட பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க. வந்து பார்த்தா அந்த அம்மா உட்காந்துருக்குது எந்திரிச்சு, எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு. டாக்டர் கேட்குறாரு எப்படி உனக்கு சுகமாச்சு? அப்போ அந்த அம்மா சொல்லுது, இங்கே தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒயிட் நர்ஸ் வந்தாங்க, அவங்க வந்து டாக்டரு ஷாக் ஆகி நிற்கிறாரு. அந்த நிற்கிற அம்மா நிற்குது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒயிட் நர்ஸே கிடையாது, எல்லாமே பிளாக் நர்ஸ் தான், எல்லாமே ஆஃப்ரிக்கன்ஸ் தான், வெள்ளைக்கார நர்ஸ் கிடையாது அந்த இடத்துல. திருப்பி கேட்குறேன், வெள்ளைக்கார நர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? இங்கே கிடையாது. வந்தாங்க ஒரு அம்மா, சொன்னாங்க இயேசுவை தேடுன்னு. செத்து போகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தா வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட வராரு. ஓ செத்துட்டாங்க போல, பாடியை வாங்கலான்னு பார்த்தா அந்த அம்மா ஏஞ்சி உட்காந்துருக்கு. அந்த அம்மா வீட்டில் இன்றைக்கி சர்ச்சை நடக்குது. இதுக்கு ஜோம் பண்ணது யார் தெரியுமா? ஊழியக்காரங்க யாரும் இல்லை, அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு விசுவாசி இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, இயேசு உன்னை காப்பாற்றுவார், தைரியமாறு தைரியமாறு தைரியமாறுன்னு. அநேகருடைய ஜெபம் அந்த அம்மாவை காப்பாத்துச்சு. செத்த பணத்தை உயிரோடு கூட தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நான் சொன்னதும் ஜீவனுள்ள சாட்சி 2 இப்போ உயிரோடு இருக்குது பூமியில். ஒன்று பண்ருட்டியில் இருக்குது, ஒன்று கனடாவில் இருக்குது. இப்போ இருக்கு இப்போ. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா 128 நாடு அகைன்ஸ்டாக இருந்தாலும், மெடிக்கல் அகைன்ஸ்டாக இருந்தாலும், மனுஷங்க அகைன்ஸ்டாக இருந்தாலும், அரசாங்கம் அகைன்ஸ்டாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அகைன்ஸ்டாக இருந்தாலும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் விசுவாசம் கர்த்தர் மேலே தான் இருக்கணும். உன் விசுவாசம் வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த கூட்டமைப்பில் மெம்பராக இருக்கிறேன் ஐயா, என்னப்பன்னு கேட்பேன். ஏதாவதுனா ஓடி வருவாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக வருவாங்க. அவங்க எப்போனா உன் சர்ச்சை இடித்த பிறகு கண்டிப்பாக வருவாங்க, வீடியோ எடுக்க வருவாங்க, இடிக்க போகிறேன்னா வருவாங்க. ஆனால் இடிக்கும் போது உன் கூட நிற்கிறது ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் உன் கூட நிற்பார். உன்னை காப்பாற்றுகிறவர் அவராக தான் இருக்கும். அதனால் முடியாது, ஆகாது, நடக்காது, இதை தேராது, என்ன வேணால் எவன் வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், ஒன்று மட்டும் சொல்லுங்கள், கர்த்தர் சொல்லிட்டாரா அது நடக்கும், அவ்வளோதான். 3000 வருஷம் கழித்து எருசலேமை அதே ஸ்தானத்தில் உட்கார வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருப்பாரானால் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னியும் கண்டிப்பாக செய்வார். தைரியமாக அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. யோசேப்பை பார்த்து சொன்னார், உன் சகோதரர்கள் நாளைக்கு உன் சகோதரர் உன்னை வணங்குவாங்கன்னு. மறுநாள் போனால் அடிக்கிறான் போட்டு. இவன் நினைக்கிறான், என்னடா கும்பிடுவார் எல்லாரும் வணங்குவாங்கன்னா போட்டு அடிக்கிறாங்களே. இப்போ அவன் நினச்சிருப்பான், இவனுக்கு கும்பிட கூட வேண்டாம், அடிக்காம விட்டாங்கன்னா போதும். ஆண்டவர் சொன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அடுத்தது குழியில் தூக்கிப்பட்டான், என்ன ஆண்டவரே வேற மாதிரி போயிட்டு இருக்கு, பரவாயில்ல விடு. அடுத்து எடுத்து வித்து விட்டான், என்ன ஆண்டவரே வேற மாதிரி போயிட்டு இருக்குது, இப்போ வேற நாட்டுக்கே அமுச்சு விட்டான், இதுக்கப்புறம் அவன் எப்படி வணங்குவான், பரவாயில்ல விடு. அங்கே போனால் நான் ஒழுங்காக தான் வேலை பார்க்குறேன், அந்தமா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருச்சு. இவன் நினைக்கிறான், என் வாக்கு தத்துவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, வணங்குவாங்கன்னு சொன்னீங்க, அவன் எங்கேயோ கிடக்கான், நான் எங்கேயோ கிடக்கேன், நான் உண்மையாக தான் இருந்தேன், நான் இன்னைக்கு ஜெயிலெல்லாம் கிடக்கேன். ஆண்டவர் சொன்னார், பார்த்துக்கலாம் விடு. கடைசியில் ஒரு நாள் வந்தது, எகிப்துக்கு இவனை பிரதமராக்கி உட்கார வச்சாரு. நீ இருக்கிற இடத்துல வாக்குத்தத்தை நிறைவேற்றல, அவனை உட்கார வச்சு வாக்குத்தத்தை நிறைவேற்றத்துக்கு இவனுங்களை கொண்டாந்தாரு பாருங்க. அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் சொன்னா செய்வார். சூழ்நிலை அப்படியாவது, சூழ்நிலை இப்படியாவது, அப்படி நடக்குது இப்படி நடக்குதெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம், நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 2வது யுத்தம் எருசலேம் கைக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு.